நான் வந்து லட்சுமிதர் அப்படின்னால பேர் எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு ஆர்ஜின் சொல்லிட்டு அப்பதான் தோணுச்சு ஊர் உசிலம்பட்டி அப்படின்னு. உசிலம்பட்டிக்கு ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து யோசிச்சேன். அப்புறம் அறிமுகம் நான் தான் அப்படிங்கிறதுனால அவரை பத்தின தேடல்கள் போகும்போது யூடியூப்ல தான் அவர் பேசிக்கிறாங்க. அவரோட பேருக்கு அவரே அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதாவது லட்சுமிகரமா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அந்த பேரை வச்சாங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவருடைய படைப்புகள் வந்து 70க்கும் மேற்பட்ட கதைகள் வந்துட்டு 17க்கும் மேற்பட்ட இதழ்கள் வந்து படைப்புல வந்து எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம அப்படி இயல்பான நடையில அவங்க வந்து எழுதுறதாவே எல்லா படைப்புகளும் பாடப்படுது அப்படிங்கிறது அந்த படைப்பாளர்கள் வந்து இவரோட புத்தக அரங்கை வச்சு சொல்றாங்க. இன்னைக்கு இவர் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும் போது இந்த நிகழ்வு கூட ஒரு கதையா மாறலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில படைப்பாளர்கள் வந்து இப்ப வந்து இளையோர் உலகு படைப்பும் வாசிப்பும் என்ற தலைப்புல படைப்பாளர்கள் வந்து பேசிருக்கோம். அந்த தலைப்புல அவர் பேசியிருக்காரு. அது முதலா அவருக்கு வந்து சிறப்பு செயலர் பெண்துறை முதுகலை மாணவர் இல்லஸ் அவர்களை இது வந்து படைப்பாளர் வந்து 2 நூல்கள், ஒன்று புலிசாரை அப்படிங்கிறதும் கூத்தொன்று கூடிச்சு அப்படிங்கிறதும். இந்த கூத்தொன்று கூடிச்சுன்ற கதைக்கு தான் வந்து யோகி நமஸ்கார் அவருக்கு சரிதா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு யங்ஸ்டரை வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல மேடையில பேச வைக்கணும், யங்ஸ்டர்ஸ் கிட்டேயே பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டே இருக்கிறது, நம்மள்ட இருக்கிறவங்க வந்து அந்த மேடை நமக்கான பிரச்சனை, நமக்கான நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நமக்கான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இங்க நிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சந்தோஷம். அதை ஏற்படுத்தி அதை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு வந்து ஏன்னா எங்க போனாலும் என்ன வந்து 2 கேள்வி வந்து விடாம தொட்டிட்டு அது வந்து நம்ம முன்னாடி சொன்னோம். என்ன ஆளை பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது வந்து இந்திய மரபுலேயே இருக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படிங்கிற, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருடைய அனுபவத்தை முதல்ல கேள்வி கேட்கிறதா இருக்கும். எங்க நான் போயிருந்தாலும் விருதுக்கு அப்புறம் சரி, இந்த விருதுக்கு முன்னாடியும் சரி, எங்க போய் நம்ம முன்னாடி இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு வர கொஸ்டின் என்னன்னா இவனுக்கு என்ன அனுபவம் தெரியும். அதுக்கடுத்து 2வது ஒரு கேள்வி, எங்க வீட்டுலதான் யாரோ ஒருத்தவங்க வராங்க, கெஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வராங்க, இவ்வளவு நாள் ரீட் பண்ண புக்ஸ் எல்லாம் ஒரு செல்ஃப்ல வச்சிருப்போம். அந்த செல்ஃபை பார்த்து முதல் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நீதான் படிச்சியா, இதெல்லாம் உண்மையாவே படிக்கப்பட்டதுலன்னா இல்ல வாங்கி முடிச்சு. சில பேர் அட்டையெல்லாம் எடுத்து போவாங்க, உள்ளுக்குள்ள அட்டை புக்கு இருக்கா இல்ல வெறும் அட்டை மட்டும் இருக்கா. அப்போ இந்த அனுபவத்துக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கேள்வி கேட்கறதும், அதுக்கடுத்து நம்ம வாசித்த புத்தகங்களை பத்தி இதெல்லாம் வந்து உண்மையாலே வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த 2 கேள்வி வந்து எப்பயுமே நான் வந்து பொறுத்துக்கிட்டே இருக்கேன்.
அப்போ அந்த 2 கேள்விக்கான பதிலா நான் பாக்குறது என்னன்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரு வார்த்தை வந்து ரிப்பீட்டா இந்த ஜெனரேஷன் மேல திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரைட்டிங் அண்ட் ரீடிங் இஸ் தி சம் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போய் நீ கெயின் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரேஷன் மேல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீ கெயின் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் நீ கெயின் பண்ணணும். இப்போ நான் இங்க பேச போறது என்ன அப்படின்னா, நமக்கு யங்ஸ்டர்ஸா முன்னாடி சில வார்த்தைகளை வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே இப்போ வரைக்கும் அணுகி அந்த வார்த்தைகளுக்கான இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த வார்த்தை எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோட பெர்சன்டேஜும் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வெவ்வேறு விதமா அணுகி பார்த்தோம். அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல சொன்ன வார்த்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா நம்ம வந்து 18 இருக்கட்டும், 18 இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரே கோ கெட் சம் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ரைட் கோ கெட் அப்படின்னு போய் முதல்ல அனுபவத்தை எடுத்துருவா, அதுக்கு எடுத்து நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நீங்க எப்பயுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போறப்போ காலமும் நேரமும் வந்து நம்ம வேலை செய்யும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்னவா மாத்திக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்சஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸிங் பண்றேன் அப்படின்னா அது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்காது. அது வந்து டைம் ஸ்பேஸே இல்லாம வந்து இருக்கிற ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இவர்ல ஆரம்பிக்கிறப்போ சொன்னாங்க லட்சுமிங்கிற பேருக்கு வந்து நான் தேடி பார்த்தேன், மதுரையில இருந்து இப்படி ஒரு பேரா அப்படின்னா நிறைய பேர் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அப்படின்னா விருது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவர்கள்லாம் போட்டாங்க லட்சுமியா பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் பெண்ணாவே நினைச்சிட்டாங்க. ஆனா பெண்ணா நினைச்சு பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்த்துக்களே வரல. வேற விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு மாத்திரம் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் மாட்டிக்க தேவையில்லை. நமக்கு கெயின் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து உங்களோட டைம் ஸ்பேஸ் அந்த வேலை செய்யாது. உங்களால எந்த ஒரு மெமரி இருக்குல்ல, அந்த மெமரியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடணும். அந்த மெமரி தான் புரிச்சுட்டோம். அது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். நம்ம இப்ப சொல்ல மாட்டோம் 2 விஷயத்துக்கு பிரிச்சு வச்சுக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுல டைம் அண்ட் ஸ்பேஸ் வேலை செய்யும், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுல டைம் அண்ட் ஸ்பேஸ் வேலை செய்யாது. அப்போ அந்த மெமரிங்கிற ஒண்ண வந்து நம்ம கீழே இருக்கணும். அப்போ மெமரிங்கிற பொருள் இந்த ஜெனரேஷனுக்கு தேவை. இப்புல்சிவ்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி நம்ம இப்ப வந்து வரிசையா சில விஷயங்களை வந்து கேள்வி கேட்டு போடணும். ஏன்னா கேள்வி கேட்கறது மட்டும் ஒரு செஷனா மாறுது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன ஒரு வேர்டை சொல்லி கற்பிக்கப்பட்டு அதுக்கு நம்ம வேலை மட்டும் மாற்றி. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸ் கருத்து சொல்ல வார்த்தை என்ன அப்படின்னா லேர்னிங் அன்லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. லேர்ன் பண்ணணும் அடுத்து அன்லேர்ன், லேர்ன் பண்ணு அன்லேர்ன், வாழ்க்கைக்குள்ள லேர்ன் பண்ணு அன்லேர்ன். நீங்க கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னன்னா அந்த லேர்னிங் அன்லேர்னிங் குழப்பம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா லேர்னிங்கும் சரி அன்லேர்னிங்கும் சரி ரெண்டுமே வெளியே இருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிமே இருக்கு. எப்படின்னா நான் லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன், அடுத்து நான் வந்து அன்லேர்ன் பண்றதுக்கு நான் இன்னொரு விஷயத்த கத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன்னா அங்க வந்து ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணிட்டு நான் புது விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ரெகுலரான ஒரு விஷயமா போயிருக்கு. ஆனா லேர்னிங் அன்லேர்னிங்கிறது ஒரு விஷயம் தான். லேர்னிங்கிறத நம்ம வெளியே இருந்தது, அன்லேர்னிங்கிறது நமக்குள்ள இருந்து வெளியே வரும். அந்த டாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம லேர்னிங் அன்லேர்னிங் இந்த ரெண்டையுமே என்னவா பார்க்கிறோம் அப்படின்னா வெளியே இருந்து எடுக்கிற விஷயங்களா
வெளியே இருக்கிற விஷயம் கிடையாது. லேர்னிங்கிறத வெளியே இருந்து எடுத்துக்கலாம். அன்லேர்னிங்கிறது உங்ககிட்ட இருந்து வெளியே வரதா இருக்கு. உங்ககிட்ட இருந்து கேட்கிற கேள்வி, உங்ககிட்ட இருந்து நீங்க யோசிக்கிற சிந்தனை, நீங்க யோசிக்கிற விஷயம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலரா பார்க்கணும். நீங்க அன்லேர்ன் பண்றதையும் வெளியே இருந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி ஒரே சர்க்கிள் திருப்பி ஒரே பெர்ஸ்பெக்டிவ் திருப்பி வரணும் அப்படின்னா இப்ப இந்த ஒரே பெர்ஸ்பெக்டிவ்க்கு நான் பின்னாடி ஒரு அம்பேத்கரோட ஒரு கோட் சொல்றேன். இந்த லேர்னிங் அன்லேர்னிங்க்கு இவங்க எப்படி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவே எடுத்துக்காம ஒரே மதம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கரோட கோட்டை நான் பின்னாடி ஒரு புத்தகம் தெளிவா சொல்றது. இப்போ ஏன்னா சிம்பிளா லேர்னிங்கிறத வெளியே இருந்து எடுத்துக்கிறோம், அன்லேர்னிங்கிறத நமக்குள்ள இருந்து வெளியே வரணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ அன்லேர்னிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியணும், வரணும், அந்த இடத்துக்கு நமக்குள்ள இருந்து வரணும் அப்படின்னா முக்கியமா இங்க எப்பயுமே கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? புத்தகம் பரிந்துரை சார், உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சார்? இந்த இடத்துக்கு நீங்க இருக்கீங்க, அப்பனா நீங்க உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அப்போ நான் முதல்ல யோசிச்சது எப்படி அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் இங்க ஒரே டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒரே டைப் ஆஃப் லிட்டரரி பார்த்துக்கிட்டே ரெக்கமெண்டேஷன் ஒருத்தவரோட பரிந்துரைக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த எழுத்தாளர்களை தக்க வைத்துக் கொள்ள மிகப்பெரிய ஒரு வேலை. ரெக்கமெண்டேஷன் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதாவது அந்த ரெக்கமெண்டேஷன்ல நீங்க உங்களுடைய டேஸ்ட எடுத்துட்டு அதுல நீங்க விமர்சனம் பண்ணணும்னு அந்த ரெக்கமெண்டேஷன் குட் ரெக்கமெண்டேஷன். ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம ஜெனரேஷன்ல நீங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, ரஷ்யன் லிட்டரேச்சர்ல எனக்கு டால்ஸ்டாய்யும் டால்ஸ்டாயும் நல்ல ரைட்டர் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா என்ன இந்த பொது சமூகம் எப்படியா பார்க்குங்கிற ஒரு கேள்வி எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படிக்க தெரியல, இவனுக்கு இன்னும் நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இன்னும் நிறைய அனுபவங்களை சேர்க்க உனக்கு டால்ஸ்டாயும் டால்ஸ்டாய்யும் புரியுது அப்படின்னு திருப்பி கொண்டு போய் எங்க எடுத்துக்காங்க அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு போய் எடுப்போம். அங்கதான் நம்ம லேர்னிங் அன்லேர்னிங் வரப்போ அன்லேர்னிங் என் கேஸ்ல இருந்து நான் கான்ஃபிளிக்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறோம். உங்க பொது சமூகம் ஏற்படுத்தி விஷயத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம். ரஷ்யன் லிட்டரேச்சர்ல நம்ம போற போக்குல டால்ஸ்டாய்க்கு நல்லா ரைட்டு கிடையாது, டால்ஸ்டாய் நல்லா ரைட்டு கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பொது சமூகம் அடிக்கதான் சொல்லுங்க. ஏன் நல்ல ரைட்டர் கிடையாது, இந்த ஜெனரேஷன் ஏன் நல்ல ரைட்டர் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஏன்னா இருக்கவங்க எல்லாருமே ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறப்போ நம்ம தான் கேள்வி இருக்கும். இன்னமும் எப்பயும் ஏன் ரஷ்யன் லிட்டரேச்சரே படிக்க சொல்றாங்க? ரஷ்யனுக்கும் நமக்கு ஏதோ தொடர்பு இருக்கா? எந்த விதத்துல தொடர்பு? மதத்தின் அடிப்படையில் தொடர்பு இருக்கா, இல்ல ஜாதியின் அடிப்படையில் தொடர்பு, இல்ல தொடர்புங்கிறது ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கா? இந்த தொடர்பே முதல்ல தப்புதான். மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் எதன் அடிப்படையிலும் ஒரு தொடர்பேங்கிறது தப்புதானே. அப்போ ரஷ்யன் லிட்டரேச்சர் நீங்க என்ன உங்களுக்கு கொடுத்தது? அப்போ அந்த அன்லேர்னிங் ஏன்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க டால்ஸ்டாய்க்கு எழுதுனது இடியட் எனக்கு பிடிக்கல, இவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை இடியட்டா தான் பார்ப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்கிறது அந்த அன்லேர்னிங் இருக்கு, அது உங்ககிட்ட வெளியே வருது. ஏன்னா வாரன் பீஸ்ங்கிற அந்த புக்கை இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னா நான் 3 பக்கத்துக்கு எடிட் பண்ணி கொடுப்பேன். வெறும் 3 பக்கத்துக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா 300 பேஜஸ் கொடுக்கும். அதுவே நான் 1200 பேஜஸ்ல எனக்கு என்ன இதா இருக்கு. அப்போ எனக்கு அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்டுக்கும் இந்த காலகட்டத்தில் எழுதப்படுற ஒரு மனநிலைக்கு டெக்ஸ்டுக்குமான வித்தியாசம் எனக்கு. ஏன்னா அப்போ எந்த மீடியமும் கிடையாது.
சோசியல் மீடியாங்கிறது எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியாங்கிறது நான் சோசியல் மீடியான்னு சொல்றேன். சோசியல் மீடியான்னு சொல்றேன். இந்த 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட்ல இருந்து 5 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர்ல இருந்து 3 ஹவர்ல இருந்து கண்டென்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு 1200 பேஜஸ் நாவல் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? அப்போ நம்ம முன்னாடி இருக்கிறப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நம்மளோட பங்குல ஒண்ணு இருக்குல்ல, அந்த பங்கு என்ன அப்படின்னு ரொம்ப அந்த பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இருக்கு, உங்களுடைய கான்ஃபிளிக்ட் இல்லாத ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை. அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிளிக்ட்ஸ் வேலை செய்யணும். யாரும் யாருடையும் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விட்டாங்க அப்படின்னா அது நல்லது இல்லை அப்படின்றது, நல்லது இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான முழு இதுவும் நமக்கு இருக்கு. இந்த புக்கை கூட்டிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது இருக்கிற எல்லாருக்கும் உரிமை. ஏன் அது சோ அந்த டேஸ்ட் இருக்குல்ல, நம்ம டேஸ்ட கண்டுபிடிக்கிறப்போ இப்ப என்னோட டேஸ்ட்ல நான் ஒரு ரீடிங் எப்படி அப்ரோச் பண்றேன். நான் ஆரம்பிக்கிறப்போ ஃபிக்ஷன்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறப்போ எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பிலாசபில இருந்து ஆரம்பிக்கிறேன். பிலாசபில இருந்து எங்க வரேன் அப்படின்னா நான் பாலிடிக்ஸ் வரேன், அங்க ஹிஸ்டரிக்கு வரேன், அதுக்கடுத்துதான் நான் ஃபிக்ஷனுக்கு வரேன். என்னோட ரீடிங் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட டேஸ்ட் எப்படி அமைஞ்சது அப்படின்னா பிலாசபில இருந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ஹிஸ்டரியில இருந்து ஃபிக்ஷன். அப்போ நான் ஒரு ஃபிக்ஷன் ரூமுக்குள்ள வரப்போ எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். இது என்ன நிலப்பரப்பு எனக்கு தெரியும், இது என்னமான கதாபாத்திரங்கள் இருக்கு, அந்த கதாபாத்திரங்களோட பின்னணி என்ன, அந்த கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த என்னோட டேஸ்டுக்கு என்னால முன்னாடியே புரிஞ்சு கொண்டு. ஏன்னா ஒரு ஃபிக்ஷனை எடுத்த உடனே இந்த கதாபாத்திரம் என்ன பிலாசபில இருக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால ஈஸியா புரிஞ்சுக்க. சோ டேஸ்ட் ஆஃப் ரீடிங் அப்படி வந்தது. அது மட்டும் உங்க டேஸ்ட் ஆஃப் ரீடிங்க நீங்க தான் கண்டுபிடிங்க. அந்த டேஸ்ட் ஆஃப் ரீடிங் நீங்க வேற யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரெண்டு விஷயம் சொல்ற மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்குள்ள அவங்களோட டேஸ்ட் இழக்கிறாங்க. 2000 பக்கக்கூடிய ரஷ்ய லிட்ரேச்சரை படிச்சு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுக்கு படிச்சேனே தெரியும், ஏன் படிச்சதுன்னு தெரியல. இப்பயும் தாஸ்தாவஸ்கி தேவையா, டால்ஸ்டாய் தேவையானா தேவைதான். ஆனா எதுக்கு தேவை, என்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அங்கதான் சல்மான் ரஷ்டி சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க யாரு அப்படிங்கிறது சல்மான் ரஷ்டி. அதே லாசாரா என்ன சொல்றாரு, புரிதல் உங்களோட ஒவ்வொரு புரிதலும் ஒரு புது பிறவின்னு சொல்றாரு லாசாரா. இப்போ சல்மான் ரஷ்டி என்ன சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்க யாரு அப்படிங்கிறதே வெளிப்படுத்தும். முதல்ல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன எப்படி நான் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தெரியாமதான். இப்ப நான் எங்க போனாலும் ஒரு 2 இயர்ஸ்ல நான் மீட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் பார்க்குற ஒரு கேள்வி என்னன்னா, என்ன நான் எப்படி வெளிப்படுத்திக்கணும் தெரியல. இப்போ சல்மான் ரஷ்டி சொல்றதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும்னு இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட புரிதல் இருக்குல்ல, அதுதான் உங்களோட வெளிப்பாடுங்க. அது ஒன்றும் அதுதான் ராசாரா சொல்றாங்க, உங்களோட ஒவ்வொரு புரிதலும் பிறவி மேல நம்ம நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை. அது அடுத்த விஷயம், அடுத்த பாலிடிக்ஸ், அது தேவை. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, சோ நம்ம இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தோம். இப்போ நம்ம கிரிட்டிசிசம்ல வரோம், உங்களோட டேஸ்ட புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ ஏன் இங்க கிரிட்டிசிசத்தை நம்ம இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு, நம்மளோட வெளிப்பாடு தன்மை இல்லை. ஏன் இங்க கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியமா இருக்கு, இதோட பிரதிநிதிக்கும் விமர்சனம் ரொம்ப பரவலா இருக்கு. தமிழ் சூழல் அது முக்கியமா தமிழ் பிரதிநிதிக்கும் விமர்சனம். ஒரு டெக்ஸ்டர் இன்னும் காப்பி பண்ணி பார்த்துருக்கீங்க, எவ்வளவோ வேர்ல்ட் லிட்டரேச்சர்ஸ்ல இருந்து தமிழ் லிட்டரேச்சர்ல ஒரு பிரதிநிதி இவர் மாட்டம் எழுதுகிறார், அவர் மாட்டம் எழுதுகிறார். ஆனா இங்க விமர்சனமே பிரதிநிதிக்கும் விமர்சனமா இருக்கு. ஒரே மாட்டம் ஒரு ரஷ்யன் லிட்டரேச்சர், ஒரு ஐரிஷ், பிரெஞ்சு லிட்டரேச்சர்,
மாற்றி மாற்றி நம்ம இருக்கிறோம். தமிழ் லிட்ரேச்சர்ல தமிழ்ல எழுதப்படக்கூடிய டெக்ஸ்டுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் மொத்தமா அடங்குனீங்கன்னா 10 பாயிண்ட் தான். அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. யதார்த்தவாத கதைகளுக்கு 10 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. பின்னணித்துவ கதைகளுக்கு 10 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அந்த 10 பாயிண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க 10 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதை ஆதரித்து பேசுறவங்க ஒரு 10 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இந்த 10 பாயிண்ட்டுக்கு மேல எந்த ஒரு கிரிட்டிசிசம் தமிழ்ல வரவே இல்லை. அது எல்லாமே கேட்டீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ல இருக்க பிரதியெடுக்கக்கூடிய விமர்சனங்களாவே இருக்கு. அப்ப யங்ஸ்டரா நம்ம வந்து ஒரு புது மைண்ட் செட் அதுக்குள்ள போடல அப்படிங்கிறதான இருக்கும். இது வரைக்கும் யாரோ கிட்ட சொல்லியிருக்காங்க நான் 300 பக்கத்துல அதோட டேஸ்ட் அதோட டெக்ஸ்டோட டேஸ்ட் குறையாம நான் 300 பக்கத்துல எடிட் பண்ணி தரேன். ஏன் யாருமே சொல்லுங்க அதோட டேஸ்டே குறையாம அதோட டெக்ஸ்டோட ரோடல் மார்க் சொல்ல மாட்டோம். அந்த ப்ரெஷர் ஆஃப் தி டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ப்ரெஷர் ஆஃப் தி டெக்ஸ்ட் டாஸ்காவஸ்கி என்ன எழுதினாரோ டால்ஸ்டாய் என்ன எழுதினாரோ அந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையாம 100 பக்கத்துல பண்ண முடியும். ஏன் அந்த மாட்டம் ஒரு வியூவே உங்ககிட்ட இல்ல நம்ம ஏற்படுத்திக்கல. அப்போ கிரிட்டிசிசத்தை கிரிட்டிசிசமாவே நம்ம வச்சுக்கிட்டே வரும். இங்க சைமன் பிஹேவியர் சொல்றாங்க அவங்களுக்கான ஒரு புக்கு செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதுக்கு எலிசபெத் ஹார்ட்விக் அவங்க வந்து ஒரு ரிவ்யூ எழுதுறாங்க. என்ன ரிவ்யூ எழுதுறாங்கன்னா 2 லைன் தான். மேட்லி சென்சிபிள் ரிலியன்ட்லி கன்ஃபியூஸ்ட் இருக்கும். சைமன் பிஹேவியரோட பிலாசபி செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு அவங்க என்ன பண்ண ரிவ்யூ எழுதுறாங்கன்னா 2 லைன் எழுதுறாங்க. மேட்லி சென்சிபிள் ரிலியன்ட்லி கன்ஃபியூஸ்ட். அந்த புக்ல சைமன் சொல்றாங்க அந்த பற்றி அவங்களோட பிலாசபில சொல்றாங்க என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோட் என்னன்னா man is defined as a human being, woman as a female. Man is defined as a human being and a woman is as a female. அப்போ இப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூ வருது மேட்லி சென்சிபிள் ரிலியன்ட்லி கன்ஃபியூஸ்ட். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசத்தை நம்ம தமிழ்ல உருவாக்கிருக்கோம். ஏன்னா கிரிட்டிசிசம் நம்ம உருவாக்கதான் டெக்ஸ்டோட வேல்யூ இருக்கு. இங்க ரிசர்ச் நம்ம பண்ணதான் முன்னாடி இருக்கிற கவனிப்பாங்க என்னென்ன மாட்டம்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன மாட்டம்லாம் போகுது. அந்த ஒரு டெக்ஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸை ஃபைண்ட் பண்றது இருக்கு. அதுதான் ஒரு ரிசர்ச்சரோட வேலை. அந்த டெக்ஸ்டோட ஸ்பேஸ்க்குள்ள அவர் என்ன மாட்டலாம் இந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வர அப்ப அந்த கிரிட்டிசிசம் வந்து என்ன மாட்டம் பிள்ளையா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அது மாட்டம் ஒரு ரிவ்யூவை ஒருத்தவங்க வைக்கிறப்பதான் அதோட டெக்ஸ்டோட வேல்யூஸ் அப்ப அது மாட்டம் வைக்கிறோமா டெக்ஸ்டோட கிரிட்டிசிசம் அது ரொம்ப என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் அங்கதான் ஹெர்மன் மேட்ரிக் வந்து என்ன சொல்றாருன்னா அவரு ஒரு பிலாசபர் என்ன சொல்றாரு கிரிட்டிசிசம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களோட ட்ரெடிஷன்ல இருந்தே ஆரம்பிக்கணும். இங்க நம்மளோட ட்ரெடிஷன் மேல கை வைக்கிறதுக்கே இங்க பெரிய பயம். நம்ம ட்ரெடிஷன் மேல கை வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்கு. ஏன்னா மேம்போக்கா எது வேணா சொல்லிட்டு போயிடலாம், மேம்போக்கா என்ன வேணா செஞ்சிடலாம். பட் ஆனா உங்க ட்ரெடிஷன் மேல கேள்விகள் எழுப்ப கிரிட்டிசிசம் வைக்க அது எங்க ஃபர்ஸ்ட் பிரதிபலிப்பாகும் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல பிரதிபலிப்பாங்க. மக்கள் ஓட்டு போறதுக்காக பிரதிபலிப்பாங்க. அது எங்க பிரதிபலிப்பாங்கன்னா ஆர்ட்டுல தான் முதல்ல பிரதிபலிக்கும். அந்த ஆர்ட்டு தான் எங்க மீடியத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா மற்ற தளங்களுக்கு கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம 2 விதையும் பார்த்துட்டோம். அப்போ இங்க இருந்து நம்ம எது நமக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க நம்ம சிம்பிளா இல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், டினை பண்ணிக்கிறோமே தவிர்த்து இது ஒரு எவல்யூஷன் நடக்கவே. அததான் பேசி நம்ம அவனை அக்செப்ட் பண்றோம் இல்ல டினை பண்ணிக்கிறோம். ஒரு எவல்யூஷனை நம்ம பண்றதே இல்லை. ஒரு எவல்யூஷன் நம்ம என்ன நடந்திருக்கு ஒரு கிரிட்டிசிசம் டெக்ஸ்டோட வேல்யூஸ் நம்ம கூட்டுறப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்
அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிப்போம். ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுட்டே வரும். நீங்க மெட்ரான்சன் சொல்றாரு என்னன்னா, முன்னாள் என்ன சொல்றாரு, அவரோட இறுதி காலகட்டத்துல கேட்கிறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட இந்தியனோட முகம், இந்திய முகம் உலக அரங்கில மெட்ரான்சன் வந்து திரைப்படத்துறையில இந்திய முகம். அவர்கிட்ட நீங்க சாப்பிட வரைக்கும் படம் இருக்கீங்க, எப்படி படம் இருக்கு, எனக்கு வந்து இப்பயும் தைரியம் இருக்கு, நான் நண்பனை மட்டும் உருவாக்கல, என்னோட எதிரியையும் உருவாக்கிட்டு அத இங்க ஒரு ரைட்டர் சொல்றாரா, ஃபில்ம்மேக்கர் சொல்றாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்னோட நண்பனை மட்டும் இங்க உருவாக்கல, என்னோட எதிரியையும் சேர்த்து என்ன உருவாக்கிட்டே. அதுதான் என்ன ஸ்டாக்னண்டா இல்லாம ஒரு மூவிஸ்லயே அவர் இறுதி காலகட்டம் வரைக்கும் படம் எடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நம்ம இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம உறுப்புல வரப்போ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஒரு சில நம்ம சொல்லி தரப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம சொல்லி ரெக்கமெண்டேஷன், டேஸ்ட், கிரிட்டிசிசம் இதெல்லாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, டைம் அண்ட் ஸ்பேஸ் வேலை செய்யுது. டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வேலை செய்யுது. அதை ஸ்டோரியா நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு மட்டும் தனியாக எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன், இல்ல ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கலாம், என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளா சின்ன விஷயம் ஒரே ஒரு டைம்ல நம்ம ஈஸியா நம்மளோட, ஏன்னா எல்லாரும் போறப்போ நம்ம கேட்கிற ஒரு கேள்வி என்ன வரலாம், எப்படி சார் ஒரு ஸ்டோரி அணுகிறது, எப்படி ஒரு ஸ்டோரி நம்ம வந்து எழுதலாம், ரீடராகவும் ரைட்டராகவும். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கதைக்கு காலம் நேரம் ரொம்ப முக்கியம், டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்குள்ள நம்ம இங்க ரிப்ளேஸ் பண்ண போறது என்னன்னா, முன்னாடி மெமரின்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மெமரி எடுத்து அந்த இடத்துல காசு போட்டீங்கன்னா வேலை முடியும். உங்களோட மெமரியில இருந்து நீங்க எதையுமே ஃபுல் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல காசு போட்டீங்கன்னா முடியும். உங்க மெமரியில இருந்து நீங்க எதையுமே போகணுங்கிற அவசியம் கிடையாது. டைம் ஸ்பேஸ் அதுக்குள்ள வந்து நீங்க என்ன ஒரு காசை மட்டும் உள்ளதுக்கு போட்டு ஈஸியா போட்டு ஒரு ஸ்டோரியை நீங்க எடுத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு. சரி, இப்போ ஸ்டோரி வந்துட்டோம், ஸ்டோரி வந்தாச்சு. இப்போ நம்ம லாங்குவேஜ்குள்ள வந்துதான் ஸ்டோரிக்கு ஒரு மொத்தமா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள டைம் அண்ட் ஸ்பேஸ அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம காசத்துக்கு உள்ள போடுறோம். எதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். மெமரியை ரிப்ளேஸ் பண்ணிட்டு காசை போடுறோம், அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நம்ம ஸ்டோரி படிக்கிறப்போ இந்த மூணு பிரிச்சு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, டைம் என்ன, ஸ்பேஸ் என்ன, மெமரி என்ன இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கிறத பண்ணிட்டு அந்த மெமரியை நீங்க காசால ரிப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய காலத்தின் தொடர்ச்சி உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தின் தொடர்ச்சி நீங்க கண்டுபிடிக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம அடிபட்டு நமக்கு நம்ம எல்லா சொல்றதையும் நம்ம யோசிக்காம எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தின் தொடர்ச்சியை வந்து நம்ம ஒரு எவால்யூஷனை நம்ம பார்க்காம கவனிக்காம விட்டதுதான் இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு மேல இருந்து யாரோ சொல்லிட்டே இருக்காங்க, இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண. அதை பண்றத சொல்றவங்கள கேட்கலாம், அதை அனலைஸ் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து கான்ஃபிளிக்ஸ்ல நீங்க முடிவு எடுக்கிற நம்ம முடிவு எடுக்கிறதா இருக்கியா, அது மெமரியை வந்து நம்ம வந்து ஏதாவது ரிப்ளேஸ் பண்றோம், காசு ரிப்ளேஸ் பண்றோம். அப்போ ஸ்டோரி தனியா வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ள பிளே ஆகிற லாங்குவேஜ் என்ன பண்றது? ஏன்னா இங்க வெளியே ரொம்ப பெரிய சண்டை வருது. எப்படின்னா ரைட்டர்ஸ்க்கும் பேராசிரியர்களுக்கும் ரொம்ப பெரிய சண்டை. அவன் வந்து லாங்குவேஜை வந்து சரியாவே யூஸ் பண்ணும். அவன் வந்து லாங்குவேஜ்ல வந்து எப்பயும் தப்பு தப்பா எழுதுறாங்க இந்த ரைட்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த பக்கம் ரிசர்ச்சர்ஸ் இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க, அந்த பக்கம் ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டோரி தான் எமோஷன் தான் முக்கியம். லாங்குவேஜ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து என் ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பேசி வராங்க. இப்போ வர ஜென்ரேஷன் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு யார் தான் பதில் சொல்றது? இதுக்கு பேரண்ட் கூட யார் தான் கண்டுபிடிக்கிறது? ரோலண்ட் பார்க் திருப்பி சொல்றாரு, என்ன சொல்றதுன்னா லாங்குவேஜ் இஸ் கிங். ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் லாங்குவேஜ் இஸ் கிங். அப்போ நம்ம ஒரு பேராசிரியர் எடுத்தோடனே நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா,
இலக்கண பிழை, கருத்து பிழை அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ரைட்ல எனக்கு ஸ்டோரி முக்கியம், எமோஷன் முக்கியம், கேரக்டர்ஸ் முக்கியம் அப்படின்னு ரெண்டுக்கும் பேரலல் ரூட் என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும். அஸ் அ பெர்ஸ்பெக்டிவா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், இதுல ஒரு எவல்யூஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க? இந்த கேள்வி முன்னாடியில இருந்தே இதே இருக்கு. இதுக்கு ஒரு எவல்யூஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த எவல்யூஷன் எங்க போக போகுது? அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் இருந்துச்சு. ஒரே கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நம்ம பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க பதில் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஒரே மனப்பாட்டு. அப்போ ரெண்டுக்குமான பேரலல் ரூட் என்ன அப்படின்னு இப்போ ஏன் டெக்ஸ்ட் ஏன் புக்லயே ஒரு வார்த்தை வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ரைட்டிங்ல வந்து ரிட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டிங் ரிட்டம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வார்த்தை ஏன்னா நான் இப்போ ஒரு கதை எழுதுறப்போ நான் வந்து அதை வாசிச்சும் காட்டணும்னு நினைப்பேன். வெளியே வந்து சட்டமா வாசிச்சும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போனா எனக்கு அந்த ரிட்டம் வந்து எனக்கு உடஞ்சா வந்து எனக்கு வந்து ஒரு பாடம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த இடத்துல ரிட்டம் உடையுது. அப்போ அந்த இடத்துல ரிட்டம் உடையிறப்ப எனக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து கட் அவுட் ஆகி வெளியே போறான் அப்படிங்கிற மாட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டோரி நீங்க படம் பார்த்தீங்க போயிட்டே இருக்கு அப்படிங்கிற திடீர்னு ஒரு பாட்டு போட்டா இந்த இடத்துல எது பாட்டு முடிச்சு கேட்கணும். சினிமாவில் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம், லாங்குவேஜ் அப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கா இங்க ஒரு வார்த்தை வருது. அதை நான் படிச்சு காட்டினேன். அதை வந்து நீங்க என்ன பண்ற பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். ஓகேவா? களத்திற்கு முன் அவர்கள் சந்திக்கும் நிகழ்வுகளை சுற்றியே அவர்களின் வாழ்க்கை முறை இடம்பெற்றிருப்பதை அறிக்கையில் ஜல்லிக்கட்டின் களத்தை பற்றிய பார்வை நமக்கு விதிக்கும் பொழுது அவைகள் வெளிக்கொணர்ந்த உண்மைகள் முக்கியமான ஒன்றாக கருதுகிறேன். யாருக்கும் தெரியல. என்னன்னா பொறுமையா களத்திற்கு அவர்கள் சந்திக்கும் நிகழ்வுகளை சுற்றியே அவர்களின் வாழ்க்கை முறை பின்னப்பட்டிருப்பதை அறிக்கையில் ஜல்லிக்கட்டின் களத்தை பற்றிய பார்வை நமக்கு விரிவுபடும். அவைகள் வெளிக்கொணரும் உண்மைகள் முக்கியமான ஒன்றாக கருதுகிறேன். டெக்ஸ்ட் இதுதான் எப்படி இருக்கு கேட்கிறோம். எடிட் பண்ணி பாருங்கனால நிறைய சொல்ல ரிப்பீட் ஆகிறதுனால ஒரே வேலைகள் எடிட் பண்ணலாம். அவைகள் அவற்றை மீண்டும் மீண்டும் அவங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னொரு கடைசியா கருதுகிறேன்னு சொல்றது கூட தன்னிலையில இருந்து சொல்லாம எனக்கு இன்னொன்னு முன்னாடி வர்றது எல்லாமே புறநிலையில இருந்து வந்துட்டே இருக்கு. கடைசியில கருதுகிறேன்னு இது வந்து டெக்ஸ்டோட விதம். ஓகேவா? இது டெக்ஸ்ட் விதம். இங்க அவைங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அவைதான் அவைங்கிற வார்த்தையே கிடையாது. அவைதான் இருக்கு. அவைங்கிற வார்த்தை கிடையாது. அவைதான் இருக்கு. இது தமிழ் படி பார்த்தா அவைதான் வரணும். அவைங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா நான் அவைகளும் போட்டு இது என்னோட டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் பிரதி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். இந்த இது வந்து விருதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகேவா? விருது எப்பயும் வந்து உன்னோட முன்னாடி நான் பேசின ஒரு இது விருது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட சுதந்திரத்தை தான் முதல்ல படிக்கணும். இப்ப இருக்க டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த அவைகள்னு இருக்காது. அவைதான் ஏன் அப்படின்னா ரீசன் புரியுது. எழுத கூட தெரியல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பட் ஆனா பேசிக் விதம் இதான் ஒரு ஆதரவு நம்ம கொடுக்குறப்போ அந்த நம்ம ரிசர்ச்சரா என்ன பண்ண மாட்டோம் ஒரு வித்தியாசமா எப்படி அதுக்கான எவல்யூஷன் பார்த்து நம்ம என்னவா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப. இப்ப இந்த வேர்டு தெரியாம நம்ம எழுதியிருந்தா கேள்வி. ஏன் தெரிஞ்ச ஒரு ரைட்டர் எழுதுறான்? ஏன் தெரிஞ்ச ஒரு ரைட்டர் எழுதுறான்? அதுதான் சூசன் சண்டாக் சொல்றாங்க. ரிவ்யூவர் அவங்க கிரிட்டிசைசர் அவங்க சொல்றாங்க,
ஒரு ரிதம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கிறப்போ ஆத்தருக்கான வேல்யூங்கிறது கூட்டிக்கிட்டே போகும். ஆத்தருக்கான வேல்யூ கூட்டிக்கிட்டே போகும். ஆத்தருங்கிறது ஆத்தர் கிடையாது, டெக்ஸ்டோட டெக்ஸ்ட் பிரதியோட வேல்யூ கூட்டிக்கிட்டே போகும். சோ இந்த எவல்யூஷன் இங்க நடந்திருக்கா தமிழ்ல, தமிழ் டெக்ஸ்ட்ல அப்படிங்கிறத நம்ம கேள்வியா விமர்சிச்சுட்டே. அப்பதான் நம்ம லாங்குவேஜ்குள்ள முன்னாடி ஸ்டோரி போட்ட மாட்டோம், தமிழை ரிப்ளேஸ் பண்ணி காசு வந்து போட்டுருந்தோம் ஸ்டோரிக்குள்ள. லாங்குவேஜ்குள்ள வந்து இதெல்லாம் சுத்தி வரும். இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, அம்பேத்கர் பற்றியான ஒரு கோட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறது. இங்க அந்த கோட்டை நான் சொல்றேன், எது அம்பேத்கர் கோட்டு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் அம்பேத்கரோட கோட் சொல்றேன். இங்கு ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் வழிவிடங்களை தவிர ஆடுகளை அம்பேத்கர். அம்பேத்கரோட கோட் என்ன? நீங்கள் இங்கே வழியிடப்பட வேண்டிய வழியிடப்படுபவர்கள் ஆடுகள் தான், நீங்கள் சிங்கங்களாக இருங்கள். இது அம்பேத்கர். அம்பேத்கர் எந்த வருஷம், எந்த ஆண்டு, எந்த மைண்ட் செட்ல என்ன மாட்டாங்க சொன்னார்கள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம அம்பேத்கரோட கோட்டை இப்படியே பயன்படுத்தி எப்படியே இங்கு வழிபட விட வேண்டியவை ஆடுகள் தான், சிங்கங்கள் இல்லை. இது அம்பேத்கர் கோட்டு போல தெரியுதா? நீ ஆடை வந்து குறைச்சு மதிப்பிடலாம். ஏன் ஒருத்த ஆடை எடுத்துட்டு போறாங்க, அவனுக்கு என்ன? ஏன் சிங்கங்களா மட்டும்தான் இருக்கணுமா? அதுக்கு நீங்க ஒரு ஆடை படிக்கிறீங்க, நீங்க இந்த ஆடை இன்னொருத்தவங்க அதிகாரத்தை கேள்வி கேட்கிறப்போ எனக்கு இது முக்கியமா இருக்கா? அங்குள்ள வேலை பார்க்குற சோசியோ பொலிட்டிக்கல் என்னவா வேலை செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அம்பேத்கர் சொன்னப்போ இந்த கோட் ரொம்ப கரெக்டான கோட் அவரோட காலகட்டத்துக்கு. ஆனா இந்த கோட் இப்போ இந்தியால தமிழ்ல எவால்வ் ஆயிருக்கா? ஆனா இந்த வெஸ்டர்ன்ல மட்டும் கோட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. முன்னாடி கால்மார்க்ஸ் சொன்னது, லெனின் சொன்னதுக்கு அந்த மாதிரி கோட் எவால்வ் ஆகுது. அத வந்து ஜெசெக் சொல்றாரு, எங்க மார்க்ஸோட கோட்டையும் லெனினோட கோட்டையும் ஜெசெக் சொல்றப்போ அவரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா, இங்க ஜெசெக் சொல்றப்போ அந்த கோட் எவால்வ் ஆகுது. அவர் அப்படியே கோட் பண்றாரு, ஜெசெக் அதுக்கு எவால்வ் பண்றாரு. ஆனா நம்ம இன்னும் அப்படியே எவால்வ் பண்ணாமையே வச்சுட்டே இருந்திருக்கோம். அப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இங்க வெட்டப்பட வேண்டியவை, இங்க ஒழிக்கப்பட வேண்டியவை எது? வழிபீடங்களை தானே ஒழிக்கணும். அப்ப அந்த கோட்டை நீங்க எப்படியா எவால்வ் பண்ணி பாருங்க. இங்கு ஒழிக்கப்பட வேண்டியவை வழிபீடங்கள் தான், ஆடுகளை அல்ல. அம்பேத்கர் அதான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு எவால்யூஷன் இங்க நடக்கணும். இது வந்து லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சோசியோ பொலிட்டிக்கலான ஒரு தீம், ரொம்ப டெப்தான ஒரு விஷயம். நம்ம எங்க மிஸ் பண்றோம் யங்ஸ்டர்ஸா அப்படிங்கிறது ரொம்ப. இப்போ அம்பேத்கர் சொல்றது தப்புன்னு சொல்றது, அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் சொன்னதை நாம் இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கோம். அதோட சோசியல் பொலிட்டிக்கலோட ஏரியா என்ன, நம்மளோட இப்ப இருக்கிற சோசியல் பொலிட்டிக்கல் ஏரியா என்ன, அதைத்தான் நான் லிட்டரரியும் கனெக்ட் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர் கூட கனெக்ட் பண்றேன். ஒரு லிட்டரரி ஃபார்மோட டெக்ஸ்ட் எப்படி அணுகணும், ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மோட லீடரோட ஒரு போட்டி நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான். எங்க எவல்யூஷன் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கதான் நான் முன்னாடி சொல்ல மாட்டோம், அப்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அந்த அப்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பிலாசபி ரூட்ல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பிலாசபி ரூட்ல இருந்து நான் வரப்போ என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நம்ம போய் பேசுவோம், பேசுறப்போ சார் அங்க ஒரு பிலாசபி இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. அவங்க வந்து சொல்றப்போ, சார் நான் வந்து கண்ட படிக்கிறேன், ஈஸியாக படிக்கிறேன், லக்கனை படிக்கிறேன், நான் ஃபுல்லா படிச்சுருக்கேன் சார். பட் ஆனா எனக்கு யாரு எந்த காலகட்டத்துல வரா, யாரு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி எவல்யூஷன் நடந்திருக்கீங்க
அவங்க எல்லாம் இப்ப தேவையா எனக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பேசிக்கா அந்த தப்பு பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னா நம்ம அவங்களோட பிரான்ச்சை மட்டும் புடிச்சுக்கிட்டே இருக்கும். இவர் வந்து எத்திக்ஸ் பிரான்ச்ல இருந்து வராது, இவர் வந்து எபிஸ்டமாலஜி பிரான்ச்ல இருந்து வராது, இவர் வந்து சோசியல் பொலிட்டிக்கல் பிரான்ச்ல இருந்து வராது அப்படிங்கிற மட்டும் அவங்களோட பிரான்ச்சை மட்டும் புடிச்சிட்டு நம்மளோட இருக்கக்கூடிய பிலாசபி, நம்ம வெஸ்டர்ன் பிலாசபியா இருக்கும், ஈஸ்டர்னா இருக்கும், இந்தியன் பிலாசபியா இருக்கும், அதோட பிரான்ச்சை மட்டும் புடிச்சிட்டு துணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிரான்ச்சு கீழே இன்னொரு என்ன அப்படின்னா அப்ரோச். பிலாசபி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். பிரான்ச் தாண்டி ஒரு அப்ரோச், ஒரு சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ மெட்டாபிசிக்ஸ் ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட அப்ரோச்ல ஹெக்கல் வந்து ஐடியலிசத்தை ஃபாலோ பண்றாரு. அதுக்கு கருத்து என்ன ஃபாலோ பண்றாருன்னா டிரான்செண்டல் ஐடியலிசத்தை ஃபாலோ பண்றாரு. சாரன் ஹெக்கல் எக்ஸிஸ்டென்சியலிசம் ஃபாலோ. பிரான்ச் ஒண்ணுதான். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஒரு டெக்ஸ்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பொறுப்படையான தன்மை இல்லை. எல்லாத்தையும் குறிச்சு அப்ளை பண்ணி பார்த்துட்டே இருக்கும். ஆனா நம்மளோட அப்ரோச் என்னென்ன விதத்துல மாறுது. இந்த ஐடியலிசத்துக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடியலிசத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு பெரிய கால இடைவெளி இருக்கு. எங்களுக்கும் கண்ணுக்குமான மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நான் இதை பத்தி பேசிட்டே வரப்போ கீழே தான் இருப்பாங்க, ஆடியன்ஸா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து சார் என்ன சார் பிலாசபி சொல்றீங்க, ரீடிங் சொல்றீங்க, வலியூஷன் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம், அதெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கிட்ட ஒரு காமெடி வந்து நான் சொல்றேன். அது வந்து ஒரு ஜூலிஸ் அந்த காமெடியை நான் சொல்லிடுறேன். ஜூலிஸ் சொல்லிடு ஒரு வாசிக்கிறேன், நம்ம சொல்றேன். அதுல இருந்து பின்னாடி வரும். அது என்னன்னா அவர் சொல்றாரு, எயின்ஸ்டீனை பத்தி எயின்ஸ்டீன் கிட்ட கேட்கிறாரு, ஹாய் சார், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறாரு. ஹாய் சார், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அகெயின்ஸ்ட் கேட்கிறாரு. எயின்ஸ்டீன் சொல்றாரு, ரிலேட்டிவ் டு வாட்? Related to what? Okay. நாம் எவ்வளவு காயப்படுத்திருக்கோம் வரலாற்றுல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எவ்வளவு காயப்படுத்திருக்கோம் சமூகத்துல அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்றோட இப்போ அந்த இடத்துல புத்தகங்களா இருக்கக்கூடிய எத்தனை பேர் முன்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க கேட்டுட்டே இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை அதை இங்க யாருமே பேச, அதுதான் சொல்லு. ஏன்னா அவங்க அவங்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றவங்களையே அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இனம் இன்னைக்கு இருந்துட்டே நின்றுட்டு அவ்வளவு பெரிய ஒரு ஜெனோசைட் இருக்கும். அப்படி ஒரு இனம் வர்றதுக்கான ஒரு ஆவணம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்த ஒரு இனத்துல இருந்து காவலை பிடிக்கும், ஆசிரியர் பிடிக்கும். நம்ம ஒரு பிரதிநிதியா ஒருத்தர் நிப்பாட்டோம், நிப்பாட்டோம், அவங்களுக்குள்ள எப்படி அவனுக்கு நான் இது பண்ணுவேன். புரியுதா? எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்? ஒரு கிரிட்டிசிசத்தையும் எப்படியா எடுத்துக்கிறாங்க, எப்படியா முன்வைக்கிறோம். என் பிரதிநிதியோட பலத்தை நான் எப்படி பாக்குறேன்னா அதே பிரதிநிதித்துவத்தை நான் ஒரு ஆசையமாவும் என்னோட மக்கள் கிட்ட நான் பயன்படுத்துறேன். அப்பனாதான் அவன் கிரவுண்டடாகவே இருக்கான். அதனாலதான் அவன் கடவுளா மாறலாம், ஆசானா மாற கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அப்போ நம்ம ஃபாலோ பண்றப்போ எல்லாரும் இருக்காங்க. நம்ம கேட்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன்ல இதை எல்லாத்தையும் பண்ண முடியல. இப்ப பண்றதுக்கான நமக்கான நேரம் இருக்கா ஒரு கேள்வி வந்து அடுத்த கேள்வி இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. இதை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எவால்யூஷனை நம்ம பார்க்கறதுக்கே நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள இதை அப்ளை பண்ணணும். அந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஷோ ஆஃப்ல இருந்து லிவிங், எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். ஷோ ஆஃப்ல இருந்து லிவிங், எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படிதான் அதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வர முடியும். நீங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வராமல் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா கருத்துக்கும், எந்த விதமான டெக்ஸ்டும் இல்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போற டெக்ஸ்ட் எல்லாமே உங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்காது. அது உங்களுக்கு அந்த நேரத்தில் பலனை தரலாம், அந்த நேரத்தில் பலனை தரலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஒரு இல்ல சார் என்ன பண்ண அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்றது ஈஸி. ஆனா எப்படி லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி நான் லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு டெக்னிக் தான். நான் எப்படியும் ஃபாலோ பண்றேன். பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த நேரத்துலையும் எதுலையும் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். நீங்க பெர்ஃபெக்ஷன் நோக்கி நீங்க ஓடுறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள அது வரவே வராது. லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரவே வராது. அது ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும். இப்ப இங்க இருக்க எழுதப்படக்கூடிய எல்லா டெக்ஸ்டும் எப்படி இந்த புக் வந்து நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக் வெளியே வருது. அதே மாதிரிதான் உங்க ரிசர்ச் பேப்பரா இருக்கு, உங்களோட ரைட்டிங்ஸா இருக்கு, உங்களோட ரீடிங் எபிலிட்டி பெர்ஃபெக்ஷனை நோக்கி நீங்க ஓடுறீங்க அப்படின்னா அது ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வைக்க முடியும். குட் மார்க்ஸ் இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள. இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு முன்னாடியே யாரும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரீடிங் பண்ணுவோம் அது வந்து அவர் சொல்ற பெர்ஃபெக்ஷன் வேற, நான் சொல்ற பெர்ஃபெக்ஷன். ஓகே அவர் சொல்ற பெர்ஃபெக்ஷன் வேற, நான் சொல்ற பெர்ஃபெக்ஷன். அவர் சொல்ற பெர்ஃபெக்ஷன், நான் சொல்ற பெர்ஃபெக்ஷன் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன் தேடணும் தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப அவர் சொல்றாருல பெர்ஃபெக்ஷனா இருங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு 10 மணிக்கு மீட்டிங் 9 மணிக்கே வந்தேன். ஆனா என் லைஃப்ல நான் பெர்ஃபெக்டாலாம் இருந்ததே இல்லை. அவைகள் மட்டும் நான் 10 மணிக்கு மீட்டிங் போகும்போது சார் சொன்னது 10 மணி மீட்டிங் போகும்போது போய் பண்ணிருந்தாங்க. நான் சொல்ற பெர்ஃபெக்ஷன் வந்து அவைகள் மட்டும் இருங்க. அதான் இண்டிவிஜுவாலிட்டி. அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம இப்ப முன்னாடி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அது வந்து எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அணுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டிங்க அணுகிறதுக்கு முன்னாடி அஸ் அ ரைட்டரா, அஸ் அ ரீடரா, அஸ் அ ரிசர்ச்சரா இதுக்கு முன்னாடி நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம அதை என்னவா மாத்திருக்கோம், என்னவா மாற்றலாம், என்னவா பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ புதிய கோரா சில விஷயங்கள் ரைட்டிங்ல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா ரைட்டிங் அப்படின்னு வரப்போ நம்ம 2 விதமா ஒரு 3 இதா வச்சுக்கலாமே நம்மளோட டெக்ஸ்ட. பேசிக்கா 3 இது. பேசிக்ங்கிறது வந்து நான் சொல்றது டெப்த்தை தான் நான் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்ற பேசிக்ங்கிறது டெப்த்தை குறிக்கிறது, நான் சொல்ற பேசிக்ங்கிறது டெப்த்தை குறிக்கிறது. அப்போ ரைட்டிங்ல 3 விதமா பேசும்.
சிம்பிள். நீங்க அந்த ரிசர்ச்சரா இருக்கலாம், ரைட்டரா இருக்கலாம், ரீடிங்கா இருக்கலாம். டெக்ஸ்ட் நீங்க நம்ம எடுக்கிறப்போ டிஸ்கிரிப்ஷனா பிரிச்சுக்கலாம், டயலாக்ஸா பிரிச்சுக்கலாம், எமோஷனா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனும் டயலாக்ஸ், எமோஷன், இந்த மூணும் நம்ம முன்னாடி சொன்ன அப்ரோச்ல, முன்னாடி சொன்ன எவல்யூஷன்ல இந்த மூணும் நம்ம படிக்கிறப்போ எழுதுறப்போ என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாட்டோம். ரஷ்யன் லிட்ரேச்சரை நான் இப்போ வந்து கட் பண்ணி அந்த 100 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனை தான் படிக்க முடியும். அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்னவா, அப்போ நான் ஒரு இப்போ அங்க என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். இப்போ கரோ மாஸ்கார்ட்னு ஒரு மைஸ்டர் அதுல ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். மாடர்ன் 21st செஞ்சுரியுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி அனுப்பணும் அவருக்கு இவர் கிட்ட இருந்துதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லல, இவரும் அது ஒன்னாவது. 21st செஞ்சுரியில டிஸ்கிரிப்ஷன் எப்படி மாறி ரஷ்யன் லிட்ரேச்சரோட டிஸ்கிரிப்ட் 1200 பேஜஸ்ல இருக்கு, எப்படி 600 பேஜஸா எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அவரு நம்ம முன்னாடி சொன்ன அப்ரோச் தான் அதை ஹேண்டில் நம்மளே தூக்கிட்டு காசை போடுறாரு, டைமண்ட் ஸ்பேஸ்ல இடத்துல என்ன மாத்துறாரு, முன்னாடி சொன்ன அப்ரோச் எல்லாருக்கும் நம்ம இங்க அப்ளை பண்றோம். இப்போ நம்ம தமிழ்ல டைலாக்ஸ் வரப்ப நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது டைலக்ட். அந்த டைலக்ட்ல இங்கிலீஷ்க்கு தனி டைலக்டே கிடையாது, இங்கிலீஷ் வந்து தனி டைலக்டே கிடையாது. இப்ப அதை நீங்க பிரிக்கிறப்போ அதுல வரக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, அதை வந்து ஐரிஷ்ல, பிரெஞ்சுல, அதுல யாருமே டைலக்ட்ல வந்து கொண்டு போய் அவங்களுடைய தனித்துவத்தை வைக்கிறதே கிடையாது. அவங்களோட ஐரிஷ்க்குன்னு ஒரு தனியான ஒரு நேச்சர் இருக்கு, பிரெஞ்சுக்குன்னு ஒரு தனியான நேச்சர் இருக்கு, ரஷ்யனுக்கு தனியான நேச்சர் இருக்கு. அதை கொண்டு போய் யாருமே வந்து டைலாக்ஸ்ல கொண்டு போய் அவங்களோட லிட்ரேச்சர்ல வைக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க தமிழ்ல எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் டைலாக்ஸ்ல தான். டிஸ்கிரிப்டிவ்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ்ல இது கன்னியாகுமரி நான் எப்படி கண்டுபிடிச்சேன், அந்த இடத்துல டைலக்டிவா ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அது கன்னியாகுமரி கண்டுபிடிச்சிடலாம். மதுரை ஸ்லாங்ல ஒருத்தவங்க வட்டார ஒரு வீட்டுல எழுதுனாங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது இல்லாம எப்படி தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட நான் இது கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கு, இது மதுரையில இருந்து வந்திருக்கு, மதுரைன்னு ஒரு ஊருக்கு பேர் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கால்வன் மாஸ்கார்ட் எழுதுற அப்படின்னு சரி, ஐரிஷ்ல ஜான், ஐரிஷ்ல நம்ம சாய்ஸை தெரியும், மெக்கேட்டை படிச்சிருக்கோம், அதுல ஜான் மெக்கரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் எழுதுறப்போ டைலாக் எந்த ஐரிஷ் தன்மையும் இருக்கிறத நார்மலா தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிக்கிறப்போ ஐரிஷ் தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தமிழ்ல டிஸ்கிரிப்டிவ்ல என்ன பண்ணா தன்மை வந்திருக்கு, நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஈஸியான டெக்னிக் இது போய் எங்க கொண்டு போய் வைக்கிறது, டயலாக்ஸ் கொண்டு போயிருக்கு. இனிமேல் தமிழ்ல ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறப்போ பாருங்க, இது கன்னியாகுமரி, மதுரை, இது எதுவுமே டயலாக்ஸ்ல இல்லாம டிஸ்கிரிப்டிவ்ல எங்க வச்சிருக்காங்க. 95% ஆஃப் ரைட்டர்ஸ் will fail in Tamil. 95% ஆஃப் தமிழ் ரைட்டர்ஸ் வந்து will fail. அப்போ நம்ம ஏன் வேர்ல்ட் லிட்ரேச்சர்ல என்னவா பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இல்ல, நம்ம ஏன் வேர்ல்ட் லிட்ரேச்சர்ல கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க, ஏன் வேர்ல்ட் லிட்ரேச்சர் முன்னாடி நம்ம போய் நிற்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா அவங்க வந்து டைலாக்ஸ்ல நம்ம டிரான்ஸ்லேட் ஆகிட்டு போகும், அந்த டைலாக் வந்து நார்மலா மாறிடுச்சு, டிஸ்கிரிப்டிவ் அளவு நார்மலா இருக்கு. அப்போ அவங்களால இது என்ன பண்ண ஒரு ஐடென்டிஃபை நேச்சரை வந்து அவங்க புரிஞ்சுக்கவே முடியல அவங்களால. அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற டெக்ஸ்ட் எல்லாமே என்னதான் இருக்கு அப்படின்னா சிம்பிளா இருக்கு. ரொம்ப முன்னாடியே நான் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்க முக்கியமா லாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு ஒரு வேர்ட் நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா hard on your text, not hard on you. Text மீது நான் வந்து கராரா இருக்கேன்.
ஆனா அதை நான் என் மேல அதுதான் முன்னாடி சொன்ன பெர்ஃபெக்ஷனுக்கான வித்தியாசம் சொல்லுவேன். டெக்ஸ்ட் மேல நான் அவ்வளோ ஹார்டா இருப்பேன். நம்ம மேல அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடி சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொன்னதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு எங்க வரோம் அப்படின்னா ஆர்டர் டெக்ஸ்ட் நாட் ஆர்டர். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ ஜஸ்ட் ரீடிங் ரைட்டிங்ல லாஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படிங்க 29 வயசு தான் வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படிங்கிறத விட எழுதுனதை முடிச்சேன், வாசிக்கிறத முடிச்சேன். இங்க யாரும் முடிக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவு. ஏன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நிறைய இவ்வளவு கேள்விகள் தைரியமா நம்ம முன்வைக்கிறோம். தப்பே கிடையாது. நன்றி. லேர்னிங் அன்லேர்னிங் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து தேடிட்டு இருக்கிறது லட்சுமிகாந்த் வந்து மரணத்தை எப்படி அணுகுறவர் அப்படின்றது. இது வரைக்கும் மரணம் அப்படின்றது எப்படி லேர்ன் பண்ணப்பட்டிருக்கு, உங்களோட எழுத்து வழியா அந்த மரணம்ன்றதுக்கு எப்படி அன்லேர்னிங் எப்படி வந்து அன்லேர்ன் பண்ணப்படும் அப்படின்றது நான் கதை படிக்கிறேன். நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டேன், மரணத்தை வந்து இவர் நிறைய நல்ல ஒரு வேற விதமா அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இடையில பாலா அப்படின்னு பேருக்கு பாலாவை குறிப்பிட்டும் சொல்ற மாதிரியான ஞாபகம். ஆனா பாலாவோட படத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மரணத்தை எப்படி அன்லேர்ன் பண்றீங்க? ஸ்டார்டிங்ல எழுதுறவங்க வந்து 2 விஷயத்த வந்து எழுதுவோம். என்ன எழுதுவாங்க அப்படின்னா, விலை மாதங்களை பத்தியும் மரணத்தை பத்தி எழுதுவோம். ஈஸியா இருக்கும். அதுதான் ஏன் அப்படின்னா, அடுத்தவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு இவங்க மரணத்தை பத்தி எழுதுறாங்க, விலை மாதங்களை பத்தி எழுதுறாங்க அப்படின்னா அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண எல்லாரும் பண்ணக்கூடிய எல்லா இதுவும் பண்ணக்கூடிய அன்புதான் அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க நான் எழுதுறேன் அந்த டெக்ஸ்ட்ல மரணம்ங்கிற ஒண்ணு இது பண்றாங்க. அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அதை இருத்தலியல் சார்ந்தே பார்த்தாங்க. நான் இருத்தலியலை தாண்டி அந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். ஆனா மரணத்தை வந்து என் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மரணத்தை இவங்க வந்து எதுல கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இவங்க ஏற்கனவே கற்று வச்சிருக்காங்க எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயத்த இருத்தலியல் சார்ந்து மட்டுமே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி எழுதப்பட்ட எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எழுதப்பட்ட எல்லா ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா மரணத்தை முக்கியமா தெரியல. ஏன் மரணத்தை பத்தி இவங்க அவ்வளோ, நாங்க மரணத்தை பத்தி ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, மரணத்தை பத்தி ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் ஜாலியா எழுதுனேன். நம்ம சொல்லுவாங்க, நான் மரணத்துல இருந்து மீட்டு வந்தேன், அதெல்லாம் நான் மரணத்தை அப்படி எழுதுனேன் அப்படின்னு. நானும் மரணத்துல இருந்து மீட்டு வந்தேன் தான். 2022 அப்புறம் 2 மரணத்தை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. 2022 அப்புறம் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. இது அப்படி கிட்ட மாட்டோம் ஒரு சூழ்நிலை அமைச்சு. அதுல இருந்து இப்போ இங்க உட்காந்து பேசுறேன். அது ஒண்ணு. இந்த விருது கொடுக்கலன்னா நான் செஞ்சு 3 வருஷம் கழிச்சுதான் உங்களே என்ன உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த மரணம்ங்கிறது எந்த விதத்துல நடக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இறந்த மரணமா 2022 எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் வந்து ஒரு 45 days வந்து ஐசியூல இருப்பேன். அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். அது மரணமா இல்ல எனக்கு இந்த விருது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நான் பேசுவேன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்காது. நான் செத்து 100 வருஷம் கழிச்சுதான் என்னை தோண்டி எடுத்திருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, படிப்போண்டா, ஏதோ வித்தியாசமா இருக்கு, இதுல எது மரணம்? அப்ப இதுல நான் எதை பத்தி எழுதுறது?
என்ன மாட்ட வித்தியாசமா இருக்கு, எதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்க அந்த டெக்ஸ்ட் அணுகுனவங்களும் நம்ம ஏற்கனவே கற்று வச்சிருந்தாங்கல்ல இருக்கிறீங்க சொல்றாரு, அவர்தான் ஃபாதர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவர் சொல்றாரு, அவர் சொல்றதை இன்னமும் பிடிச்சிட்டு இந்த மரணத்தை வந்து இருத்தறிகளோடையே சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது, டெக்ஸ்ட்ல வேற ஒண்ணு பண்ணாங்க. அது எப்படி எழுதப்பட்டதுங்கிறதுக்கு தான் அந்த ரெண்டு வித்தியாசத்தை சொன்னேன். எது மரணம், எது மரணம் வந்து பேசும்போது ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டீரியோடைப்லாம் இன்னொரு கன்சென்ஸ் வந்து இண்டிவிஜுவாலிட்டி. இப்ப இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொரு விஷயம், அதாவது இப்போ ஏதாவது ஒரு ரஷ்யன் நாவல 1500 பக்கம் இருக்குன்னா 300 பக்கம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்ப நீங்க அந்த 1600 பக்கத்தை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்கும், நான் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்கும். இப்ப நான் தான் அதை வந்து 1500 பக்கத்தை எடுத்து 300 பக்கம் எடிட் பண்ண வச்சிருக்காங்க, நீங்க எடிட் பண்றது வேறையா இருக்கும், நான் எடிட் பண்றது. அப்ப நீங்க எடிட் பண்றது ஒரு ஃபிக்ஷனா ஏதாவது ஒரு டெக்ஸ்டா மாறும் போது அது உங்களோட ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான். அதை எப்படி நீங்க இதுல இருந்து பேசு? இப்போ மகாபாரதத்தை பற்றி இந்த தமிழ்ல வந்து தமிழ்ல ஒரு 150 நாவல்கள் வித்தியாசம் மகாபாரதம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு இங்க வந்து 350 நாவலுக்கு மேல எழுதிடும். தனித்தனியா அதோட மேக்சிமம் கர்ணனை பத்தி தான் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து வித்தியாசமா எழுதியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க நேரடியா சொல்றாங்கல்ல, இந்த புத்தகம் நல்ல புத்தகம், இதை படிக்க கண்டிப்பா வர முடியும். அந்த ரெக்கமெண்டேஷன்ல உங்களோட கான்ஃபிளிக்ட் இருக்கும், உங்களோட மைண்ட் செட் அங்க இருக்கும். அங்க நீங்க பிளே பண்ணணும், அங்க அந்த கிரவுண்ட்ல நீங்க பிளே பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க தைரியமா வெளியே போய் சொல்லணும், எனக்கு டால்ஸ்டாயோட இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரத நம்ம முன்னாடி எடுத்தாதான் புது சமூகத்துல இருக்கவங்க நம்ம கட்டமைச்சு வச்சிருக்கோம்ல, டால்ஸ்டாயும் காஸ்டாலும் அந்த பிற்பகலுக்கே இறங்கி வரும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போனோம். அப்போ நீங்க எடிட் பண்ற ஒரு 300 டெக்ஸ்ட் வேற மாட்டா இருக்கு, நான் எடிட் பண்றது வேற மாட்டா இருக்கு. அங்க டால்ஸ்டாயை உடைக்கிறோம்ல நம்ம, டால்ஸ்டாயை உடைக்கிறோம்ல நம்ம, அந்த உடைத்தல் தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் வரல. ஏன் வரல அப்படின்னா, 1500 பக்கங்கள் நான் வாசிக்கிறேன்ல, 1500 பக்கங்கள் வாசிக்கிறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் 2 விஷயம் தான் இருக்கு, 3 விஷயம் தான் இருக்கு. அப்போ நான் ரீட் பண்ணப்போ எனக்கு வே ஆஃப் மீடியம், அதான் மீடியம் சொன்னேன். வே ஆஃப் மீடியம்ங்கிறது ரொம்ப கம்மி. 1800 காலகட்டங்கள் எழுதுறப்போ வே ஆஃப் மீடியாங்கிறது கம்மி. இப்போ ஒரு பணியை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, எழுதுற பணியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பக்கங்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நல்லா இருக்கு, நான் ரஷ்யாவுக்கு போனது இல்லை, நல்லா இருக்கு, படிக்கிறப்போ நல்லா இருக்கு. ஆனா இப்ப என்னால அந்த விஷுவலா பார்க்க முடியும். ஆனா அப்ப அந்த இடம் வசதி இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் இருந்தது. ஆனா இப்போ நம்மளால பார்க்க முடியும். அப்போ டெக்ஸ்ட்ல நம்ம என்ன மாட்ட சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்றோம். சேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த எவல்யூஷன்ல சேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் புரியுது. ஏன்னா அந்த பணியை பற்றி நான் 4 பக்கம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்துல. ஏன்னா அந்த பணிக்குள்ள இருக்க டிகிரி செல்சியஸ் எழுதுது. அந்த பணி எனக்கும் என் கதாபாத்திரங்களுக்கும் தான் வித்தியாசத்தை எழுதுங்க. அந்த பணி எப்படி பிளே ஆகுறதுக்குள்ள அங்க ஆத்தரோட மைண்ட் செட்டை வந்துட்டு கதாபாத்திரத்தோட மைண்ட் செட்டுக்குள்ள அந்த டிஸ்கிரிப்டிவ கொண்டு வாங்கன்னு சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாங்க, அது நான் சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு, நான் அதே இதா இருக்கேன், ஒரு 6 வயசு பொண்ணு, அவளோட ஒரு 2 மணி போல எந்திரிச்சு நைட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கீழே வரப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்கி கீழே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றா. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றப்போ ஐஸ்கிரீம் இருக்கு, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படிங்கிறப்போ அந்த சாப்டர், இதுதான் ஒரு சாப்டர்.
இது ஒரு சாப்டர். எங்க இருந்து ஆரம்பிச்சோம், அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுது. அது போய் எங்க முடியுது, அந்த பொண்ணு ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு மாட்டாச்சு, அது என்னன்னு தெரியல அந்த பொண்ணு அப்படிங்கிறது. இதே டிஸ்கிரிப்டிவ நீங்க அப்படியே ஒரு 100வது பக்கம், இந்த சீனோட இது வந்து 100வது பக்கத்துல ஒரு ரிவீல் ஆகுது. என்ன ரிவீல் ஆகுது அப்படின்னா, அந்த நாள் அந்த இரவு தான் அவங்க அம்மா பக்கத்து அறையில தற்கொலை. இப்போ அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கான டிஸ்கிரிப்டிவ நீங்க முன்னாடியில இருந்து இவ படியிறங்கி வந்தால அதுல இருந்து அதான் கேரக்டரோட இன்டர்னல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அத ரஷ்யன் லிட்டரேச்சர் முன்னாடி காலகட்டத்துல பண்ணது கிடையாது, பண்ணது இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க மீடியம் வந்து இல்லை, அவங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்க நிறைய மீடியத்துல நிறைய இடங்களுக்கு படங்களுக்கு இன்னொரு நாட்டோட ஆதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய இதே இங்க அவங்க கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்ப இருக்க மீடியம் நமக்கு அந்த மாதிரி இன்டர்லிங்க் டெக்ஸ்ட் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இன்டர்லிங்க் டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா அந்த காலகட்டத்துல பண்ணி நம்ம பார்த்துருப்போமான்னு கிடையாது. இந்த உட்காந்து நம்ம பண்ணி பார்த்துருப்போம் அப்படின்னா அது இந்திய இல்லை, வாய்ப்பு இல்லையா. ரஷ்யன் பண்ணியை பார்க்க மாட்டோம். இப்ப ஈஸியா நம்ம வீலாகுல பார்ப்போம் எல்லாத்தையும். இப்ப வீலாகுங்கிற ஒரு மீடியம் அப்ப இல்லை, அதனால நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அது டெக்ஸ்ட். ரெக்கமெண்டேஷன் உங்களோட கான்ஃபிளிக்ட் அதுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நான் ஒரு நல்ல புக், இந்த நல்ல புக் அப்படின்னு சொன்னேன்னா இந்த நல்ல புக்கை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பத்துல இருக்கு. நான் சொல்றது மாடர்ன் லிட்டரேச்சர்ல இங்க இருக்கிறவங்க யாருமே இந்த புக்கு நல்ல புக்கு உங்க கிட்ட கொடுத்துக்கவே மாட்டாங்க. படிக்க. ஆனா கிளாசிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். படிப்பேன். நம்ம எழுப்பப்பட வேண்டியது அந்த கிளாசிக்ஸ். கிளாசிக்ஸ்ல என்னென்ன மட்டும் எவல்யூஷன் நடக்கல, எவல்யூஷன் நடந்திருந்தா என்னவா மாறி இருக்கும். இப்போ புதுமை சிறுகதைகள்ல நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோங்கிறதுக்கு ஒரு 20 பாயிண்ட் எழுதுங்களேன். 20 பாயிண்ட்டுக்குள்ள புதுமை வரமாட்டோம். புதுமை வரமாட்டாங்க 20 பாயிண்ட்டுக்குள்ள. இப்போ எழுதுற ஜெனரேஷன்ல 20 பாயிண்ட்டுக்குள்ள புதுமை தோற்றுடுவார். ஏன் தோக்குறாரு அப்படின்னா, புதுமை மல்டிபிள் ஜான்ரஸ்ல எழுதுனாரு, அவ்வளவு ஜான்ராஸ்ல எழுதுனாரு. அவர் எழுதாத ஜான்ராவே கிடையாது. ஆனா அந்த ஜான்ரால எதுலையுமே அவர் கம்ப்ளீட்டே ஆகும். புதுமை பித்தன் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியை இங்க ஒரு 30 செகண்ட்ல ரீல்ஸ் பண்ணாங்க. அப்ப புதுமை பித்தனோட டெக்ஸ்ட் தோல்வி போச்சுல அந்த இடத்துல. அதே கண்டக்ட 30 செகண்ட் ஒருத்தன் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல லாங்குவேஜ் என்ன இருக்கு, லாங்குவேஜ் என்னவா பிளே ஆகுது, லாங்குவேஜ் கொடுக்கல ப்ரெஷரா என்னவா இருக்கு அந்த இடத்துல. நம்ம கேள்வி எழுப்போம். இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு பின்னாடி இருக்க கேள்வி எழுப்புதல் அது முக்கியம். ஏன் அந்த இடத்துல அது பிளே ஆகல, ஏன் பிளே ஆகணும் அப்படிங்கிறது. அதான் சொன்னல, புதுமை பித்தனை எழுதி வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து சொல்ல மாட்டேன், கிரேட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் மாஸ்டர். நீங்க ஒரு 20 பாயிண்ட் எழுதிட்டோங்க, இந்த 20 பாயிண்ட் வர மாட்டோம். அது ஈக்குவலா நீங்க அப்படியே எடுத்து வேர்ல்டு லிட்டரேச்சர்ல வேற ஏதோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் உங்களுக்கு பிடிச்சவர் யார வேணா நீங்க படிச்சு பாருங்க. அந்த 20 அசால்ட்டா தாண்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். வேர்ல்டு லிட்டரேச்சர்ல நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம எழுதுனாதான் நினைப்போம். அதுக்காக நம்ம வேர்ல்டு லிட்டரேச்சரே இல்லையா, நம்ம எழுதுறோம், அவ்வளவு தரமானது இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலங்கிறதுக்குள்ள போய் அடக்கிறாங்க. கிடையாதுங்க, டிரான்ஸ்லேட்லாம் ஆகுது, டிரான்ஸ்லேட்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்றோம் நம்ம. ஆனா அவங்க டிரான்ஸ்லேட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. கிடையாதுங்க, டெக்ஸ்ட்ல நம்ம இங்க நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு நான் சொல்றேன். டெக்ஸ்ட்லயே இங்க நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இருக்க ரஷ்யன் லிட்டரேச்சர் நான் சொன்ன 300 பக்கத்துக்கு வந்திருக்காங்க. புரியுதா? அவங்க
1500 pages எழுதுறது இல்ல டாஸ்டாவ்ஸ்கி டால்ஸ்டாய் மட்டும். இப்ப எழுதுற கண்டெம்பரரி ரஷ்யன் லிட்ரேச்சர்ல 300 பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களோட நாவல் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க இல்ல. இங்க நடக்கும், ஏன் நடக்கும்? அதான் கேள்வி. நம்ம சொன்னோம்ல 300 பக்கம் எடிட் பண்றது. ரஷ்யன் லிட்ரேச்சர் இப்ப நீங்க எதை எடுத்தாலும் நாவல்ஸ் 300 தான். 400 மேல கிடையாது. மேக்ஸிமம் 80%. லாஸ்ட் நோபல் பிரைஸ் விட்டுருங்க. லாஸ்ட் நோபல் பிரைஸ் பத்தியில இல்ல புக்கர்ல இல்ல அது இல்லாம எழுதக்கூடிய பல பேர் இதுல நாவலோட வேர்ல்ட் லிட்ரேச்சர் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் எல்லா சைட்லயும் நாவலோட பக்க அளவே இங்கிலீஷ்ல 400 மேல கிடையாது. ஏன் அந்த சேஞ்ச் ஆஃப் எவல்யூஷன் என்ன நடந்திருக்கு? அந்த நாவல்லாம்ங்கிறது ஒரு பெரிய ஜான்ராவா போயிருக்கு. லாஸ்ட் தடவை கேன்காம்ல வாங்கின கிரீக் லெசன் கூட வெறும் ஒரு 200 பக்கம் நாவல். கேன்காம்ல கிரீக் லெசன் மைக்ரோ ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதுறதுன்னா அந்த ஸ்பேஸ நம்ம குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய லைஃபுக்கான எழுதக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸோட மீடியத்தை நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொல்றோம். ஏன்னா இங்க நம்ம உடஞ்சிட்டோம். இன்னொன்னு எக்ஸாம்பிள் ஃபிலிம் மேக்கிங்ல வேர்ல்டுல வெப் சீரிஸ்னு தனி கேட்டகரியே கிடையாது. வெப் சீரிஸ் தனி கேட்டகரியே கிடையாது. அவனோட டிவி டெலிவிஷன் எடுக்கிறது தான் அவனுக்கு வெப் சீரிஸ். அவன் ஊர் நாடகம். ஆனா நம்ம இங்க வெப் சீரிஸ் தனியா ஒரு கேட்டகரி எடுத்து நம்ம திருப்பி அங்க இருந்து எடுத்து நம்ம இங்க வேற எதையோ ஒண்ணு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வெப் சீரிஸே கிடையாது. நம்ம ஊரு சீரியல் தான் அந்த வெப் சீரிஸ். ஆனா இங்க தனியா வேற வெப் சீரிஸ் தனியா ஒரு கேட்டகரி உருவாக்கிட்டோம். வெப் சீரிஸ்க்கு தனியா ஒன்று உருவாக்கி. ஸோ மைக்ரோ ஸ்டோரிஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மைக்ரோ ஸ்டோரிஸ்க்குள்ளங்கிறது நீங்க ஸ்பேஸ கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுக்கான டோட்டாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னு உங்களோட டோட்டாலிட்டி ஆஃப் அ லைஃப், அதுக்கு தான் நான் அவங்க லைஃப் ஸ்டைலோட சொன்னேன். உங்களோட டோட்டாலிட்டி ஆஃப் அ லைஃப் இல்லை அப்படின்னா உங்களால அந்த 400-500 பக்கத்தை உங்களால டச் பண்ணவே முடியாது. டோட்டாலிட்டி ஆஃப் அ லைஃப் நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம என்னவா அப்ளை பண்ணி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம எழுதக்கூடிய வேர்ல்ட் லிட்ரேச்சர் சாலரி ஒண்ணி மட்டும் எழுதுறவங்க, ஒரு நார்மல் சாலரி ஒண்ணி மட்டும் எழுதுறவங்க தமிழ்ல வந்து இல்லவே இல்லைங்க. ஏதோ மட்டும் எழுதிட்டு யங் ஜெனரேஷன் மைண்ட் செட்டே சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாமே யங் ஜெனரேஷன். அப்போ நம்ம வரப்போ நம்ம தானே அதை எல்லாத்தையும் என்ன மாட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட கிளாசிக்ஸ்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி இவ்வளவு நல்லா எழுதிருக்காங்க, நான் அவங்களோட நல்லா எழுதினா போதும் அப்படி இல்லைங்க. எனக்கு முன்னாடி எழுதுறவங்க எல்லாம் நல்லா தான் எழுதிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் அவங்களோட நல்லா எழுத வரல. அந்த மைண்ட் செட்டை எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் ஒரு பேசிக். அந்த தமிழ் அவங்க கேட்டப்போ வந்து எனக்கு விருது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழ் வீட்டில வந்து கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்கவே கிடையாது. அவ்வளவு பெரிய இயக்கம்னு சொல்லுவாங்க. அவங்க தமிழ் வீட்டில வந்து விருது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அப்படியா வாலண்டியரா என் பேரை எழுதி கொடுத்ததுல அசோகமுத்ரா நண்பர். ஏன் சொல்றேன் அப்படின்னா they have some kind of a protocol to fill that space. கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போட்டுது. அசோகமுத்ரன் ஒரு பக்கம் நகல். நீங்க டெக்ஸ்ட் படி எடுத்து பாத்தீங்கன்னா அசோகமுத்ரன் இந்த பக்கம் நகல் நீக்கப்போ எப்படி ஒருத்தவங்க அசோகமுத்ரன் நகல் நீ நான் சொல்றேன் அதான் டோட்டாலிட்டி ஆஃப் லைஃப். சொல்றேன் ஏன்னா நம்ம அங்கீகரிக்கிறவங்க எப்ப அங்கீகரிக்கிறாங்கன்னு பாருங்க. அங்கீகாரம் வேணும்னு சொல்றவங்க, அங்கீகாரம் இல்லைன்றவங்க, தமிழுக்கு அவமானம்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு விருது கிடைச்சோம்னா தமிழ்ல இருக்கிறவங்க ஒரு யங் ரைட்டர் வந்து அவங்களால அதுக்கு முன்னாடி நான் 80 கதை எழுதியிருக்கேன், 70 கதை எழுதியிருக்கேன். தமிழ்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் மேகசின்ஸ் ஃபேமஸா சொல்லக்கூடிய தீவிர இலக்கியம் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன்.
ஆலச்சோடுல ஆரம்பிச்சு, கனையாளியில ஆரம்பிச்சு, கல்வித்துறையில ஆரம்பிச்சு, நீளத்துல ஆரம்பிச்சு, கனையாளி, வாசக சாலை, வள்ளினம், மணமை, இப்படி வரிசையா போகும். 18 இதழ்ல எழுதியிருக்கேன். 70 கதைக்கு மேல எழுதியிருக்கேன். இன்னும் நான் 40 கதை எழுதுறேன்னா இங்க பாதி சாஸ்திர ரைட்டர், தமிழ் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டேன். ஆனா இவங்களே ஒரு விருது கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க, சொன்னாங்கிறதுக்காக சொன்னாங்க. சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த அதாவது சமமான எழுத்தாளர்களை கொண்டாடுவது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த சிக்கல் இருக்குதான் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட கதைக்குள்ளையும் சரி, உங்களோட உரையிலையும் சரி, நான் அதுக்கப்புறம் வந்து முன்னிலை அந்த இருமைங்கிறது வந்து சென்னை இரவுல நான் படிச்சதுன்னு சொல்றேன். நீங்க சென்னை இரவுல எப்படின்னா ஆடியன்ஸை வந்து கான்சியஸாவே வச்சு எடுத்துக்கிறீங்க. உங்களோட மற்ற கதைகளுமே ஆடியன்ஸ் வந்து சப்கான்சியஸ்ல இருந்துட்டே இருக்காங்க. உங்களோட உரையிலையும் எப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கான்சியஸா வந்துட்டே இருக்காங்க. நான் முன்னிலை இருக்கவங்க இருமை அப்படிங்கிறது கட்டமைச்சு இருக்கீங்க. இல்ல ஆடியன்ஸ கதைக்குள்ள வச்சுதான் எழுதுமா அப்படின்னு கேட்கிறேன். என்னோட எந்த கதையுமே நான் இது வரைக்கும் யாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன செல்லீர இரவுகள் சார் எனக்கு கதை ரொம்ப பிடிக்குது சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சார் இந்த கதத்துல ஏன் நீங்க இதை பண்ணீங்க, இது இருக்கக்கூடாதுல்ல, இது ஏன் பண்ணீங்க, இது இல்ல அப்படின்பாங்க. அந்த கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்றோம்ல, அதுக்குதான் அவங்க தேவை. மற்றபடி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்னு எழுதுற. ஆடியன்ஸ மைண்ட்ல வச்சுட்டு எழுதணும்னா என்னால வந்து இப்ப சாரி விட்டு எழுதுற 2 புக்கு, கூத்தொன்று கூட்டிட்டும் புலிசாரை. கூத்தொன்று கூட்டிட்டு அப்படியே ஜான்ரா வீக்ஸ் பார்த்தோம்னா சர்வேலேஷன், மேஜிக்கல் ரிலேஷன் ஜான்ரால வரும். புலிசாரை அப்படியே யதார்த்தவாத தருது. இந்த 2 டெக்ஸ்ட்ல மேல லட்சுமிங்கிற பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு 2 பேர் கிட்ட கொடுக்கல, 2 எழுதுனது ஒரு ஆளுன்னு சொல்லவே முடியும். 2 எழுதுனது ஒரு ஆளுன்னு சொல்லவே முடியும். இங்கெல்லாம் அது மாறுதுன்னு சொல்றேன். ஆடியன்ஸை கனெக்ட் பண்றதுங்கிறது அவங்களோட கான்ஃபிளிக்ட்ல மாறும். நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாதாங்க அந்த டெக்ஸ்ட்ல ஏதோ தப்பு இருக்கணும். இல்ல அதுதான் அவன் பிளே பண்றது இல்ல. சொல்லுங்க. நீங்க ஆடியன்ஸ் வந்து எப்படி உணர்வாங்க நீங்க மாதிரி ஒரு தன்மை எடுக்கிறீங்க. அது கதைகளும் சரி, அல்லது உரையிலையும் சரி, அதாவது ஆடியன்ஸ் இப்படிதான் உணர்வாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் வந்து உங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு இதா வந்து அது கதைக்குள்ளே வந்துருக்கு. ஸோ ஆடியன்ஸ் இப்படிதான் உணர போறாங்க அப்படிங்கிறது ஒரு கதைக்குள்ளே வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா என்னோட இதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து அதை அலை பண்றீங்க. அந்த மெட்டாஃபிக்ஷன்ல இருக்க சிக்கலா இது ரமேஸ்வரனுடைய சில கதைகள்ல அது உண்டு. தேவி பாரதி அந்த மாதிரி அதாவது மெட்டாஃபிக்ஷன்னா எழுதுறன்ற கான்சியஸ்லயே அப்படி என்ன இருக்குன்னா நீங்க ஆசிரியர் இப்படி நினைக்கிறாங்க என்ன எதிர்கால ஃபில்அப் பண்றது வரும். அதாவது எமோஷன்ஸ் உரையில அதை தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா ரீடர்ஸா எல்லாருமே ஒரு ரீடராவோ ஒரு கிரிட்டிக்காவோ உள்ள வரும்போது அவங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. அது நீ அந்த மெட்டாஃபிக்ஷன் கதைகளிலேயே வந்து அது ஒரு சிக்கல் இருக்கு. அது வந்து குறுக்குது அப்படின்னு. ஆனா இல்ல ஆனா நீங்க வந்து பின்புல வந்து நீங்க அந்த அது எனக்கு நான் வந்து சரி உணர்றது அப்படின்னா ஒரு கதை புரியுது வந்து சரி நீங்க அப்படி நினைக்க கூடும் அப்படிங்கிறது நீங்க வந்து லிட்டரலாவே நீங்க வந்து வாசகத்தை பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது எனக்கும் ஒரு இது இதுக்கப்புறம் நீங்க கதை முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை உணர்றேன். சோ வந்து நீங்க அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து மறுபடியும் இல்ல கதைக்குழு கதை அப்படிங்கிற மாதிரி கூட கிளாசிக் டெக்ஸ்ட் கிளாசிக் டெக்ஸ்டோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் இல்ல ஒரு கிரியேட்டர் வந்து அந்த மைண்ட் செட்குள்ள அந்த கதைக்குள்ள எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளேயும் முன்னாடி பேசுறோம் அந்த கதையிலேயே புதைக்கிறதா பார்க்கறோம். அதுல ஒரு 10 கதையில ஒரு 7 கதை வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் தான் இருமா அவங்களுக்கு. அந்த கிரியேட்டரா இருக்கிறதுனால கூட அது அந்த கதைகள் அப்படி எப்படிப்பட்டிருக்கோம். பொதுவாக இந்த 10 விமர்சனங்கள் எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
அந்த 10 விமர்சனங்களே எனக்கு வந்து தாண்டல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா நாம வந்து எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த எழுத்து வந்து இன்னும் பழையதையேதா பதிவு செய்யுது, அது இன்னும் அது வந்து தாண்டல. இப்ப சென்னிடர்களே எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்து இதெல்லாம் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ அது விமர்சனங்கள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னா அது வந்து ஈஸியா தான் இருக்கும். அது இன்னொரு இது டெக்ஸ்டும் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இருக்குல்ல. மென்ஷன் பண்ணி ஆக்சுவலா அந்த கதையை வந்து நீங்க சொல்லலாமான்னு தெரியல. அதனாலதான் நான் அந்த கதையை ஃபுல்லா இது பண்ணாம நான் இது பண்ணிருக்கேன். கதைதான் கதை இல்ல, கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ். அது வந்து அந்த கதை வந்து எங்க அது ஆக்சுவலா அதுல நீங்க நமக்கு சொல்றோம் ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ள அது வேலை செய்யல. எனக்கு வந்து நான் சொல்லலாம் சார்